கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Be to the name of God. இந்த நாட்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி படித்து வருகிறோம். In these days we've been learning about the rapture of the church. கடந்த வாரம் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய இரகசிய வருகை பற்றி என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்கள் என்று சுருக்கமாக படித்தோம். Until the last week we discussed in short as to what were the words of the apostles about the coming of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகள், the words of Saint Paul the apostle, அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வார்த்தைகள், the words of Saint Peter the apostle, அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் வார்த்தைகள், the words of James the apostle, அப்போஸ்தலனாகிய யோவானின் வார்த்தைகள், the words of John the apostle. கடைசியாக நாம் யோவான் அப்போஸ்தலன் அவருடைய இரகசிய வருகை பற்றி சொன்னதை குறித்து வாசித்தோம். And finally about what John the apostle said about his secret coming. அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் வெளிப்படும்போது நாம் அவரை இருக்கிற வண்ணமாய் தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று சொல்லுகிறார். Saint Paul the apostle says we shall be like him for we shall see him as he அது is. மட்டுமல்ல, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்கள் என்றும் சொன்னார். And he also said, abide in him that we may not be ashamed at his coming but that we may have confidence in him. கடைசியாக யோவான் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை குறித்து படித்தோம். And finally we learned about the words of John the apostle. இன்று கர்த்தருடைய இரகசிய வருகையின் நேரத்தை பற்றி நாம் படிக்கலாம். Today shall we learn about the time of the secret coming of Jesus. அதோடு சேர்ந்து பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது இந்த உலகின் நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் சில காரியங்கள் படிக்கலாம். Along with that, certain things as to how the state of this world would be when the saints are being caught up. அதோடு சேர்ந்து உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியம் என்ன என்பதை பற்றியும் சில காரியங்கள் படிக்கலாம். And also along with that, certain truths regarding resurrection. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையின் நேரம். Now about the time of the secret coming of Jesus. லூக்கா 17 அதிகாரம் 34 முதல் 36 வரைக்கும் படிக்கும்போது, Luke the Gospel chapter 17 verses 34 to 36. அங்கே படுக்கையில் படுத்திருக்கிற நேரத்தை குறித்தும், திரிகை திரிக்கும் நேரத்தை குறித்தும், வயலில் வேலை செய்கிற நேரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about the time one is in bed and the time when two shall be grinding and another time when they shall be in the field. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை எந்த நேரத்தில் இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விளக்கமாகும். This is an explanation as to in which hour or time our Jesus Christ would appear. எந்த நேரத்தில் இருக்கும் என்று தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said we don't know the time it will happen. ஆனால் சில குறிப்பிட்ட நேரங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. But a particular time is also been mentioned. அதான் இப்பொழுது நான் சொன்னது போல படுக்கையில் படுத்திருக்கும் நேரம், The time when one lies on bed, திரிகை திரிக்கும் நேரம், the time when they grind, வயலில் வேலை செய்யும் நேரம். the time when they are in the field. லூக்கா 17 அதிகாரம் 34 முதல் 36 வரைக்கும் வாசிப்போம். Luke the Gospel chapter 17 verses 34 to 36. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்திலே 3 சமயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Here in this verses 3 times are being written down. படுக்கையில் படுத்திருக்கும் நேரம் இரவு நேரம். 1, the time when one lies on bed, the night time. 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசியும் அவிசுவாசியும் அல்லது ஆயத்தம் உள்ளவனும் ஆயத்தம் இல்லாதவனும், அதை சொல்லும்படியாகத்தான் இந்த 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here 2 men it is being said. It is to signify that one believer, one unsaved, or one who is prepared, one who is not ready. படுக்கையில் படுத்திருக்கும் நேரம் இரவு காலம். One lies on bed in the night. ஸ்திரீகள் திரிகை திரிக்கிற நேரம் சாயங்காலம். Women grind in the evening. வயலில் வேலை செய்யும் நேரம் பகல் நேரம். And one is in the field in the morning. வேதாகமம் எழுதப்பட்ட காலத்தில் ஆசியா கண்டமும் ஐரோப்பா கண்டமும் ஆப்பிரிக்கா கண்டம் ஆகிய 3 கண்டங்கள் தான் இருந்தன. In the time when the word of God was written, there were only 3 continents: Asiatic continent, European continent and African continent. பிந்தின காலங்களில் தான் மற்ற கண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. And only in the latter days the other continents were being found out. வேதாகமம் எழுதப்பட்ட நாட்களிலே 3 கண்டங்கள் தான் இருந்திருக்கிறது. Therefore there were just 3 continents in the time when the word of God is written. அந்த 3 கண்டங்களிலே ஒரு கண்டத்தில் இரவு காலமும்
There was night time in one continent. அதே சமயம் மறு கண்டத்திலே சாயங்காலமும். And another continent same time in the evening. அதே சமயம் இன்னொரு இடத்திலே அது பகல் நேரமும் அல்லது அதிகாலைமான நேரமுமாக காணப்பட்டது. And in another continent it was morning or early morning at the same time. குறிப்பாக நான் சொல்லுகிறேன். Particularly I say, இந்தியாவில் இரவு காலமா இருப்பது அமெரிக்காவில் பகல் காலம். when it is night in India it is morning in America. ஐரோப்பாவில் அது சாயங்காலம். And it is evening in Europe. இன்னும் சில பகுதிகளில் அது காலை நேரம். And even in other times it is day. ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லும்போது இந்த படுக்கையில் படுத்திருக்கிற இரவு காலத்தை குறித்தும் திரிகை திரிக்கிற அல்லது காலை நேரத்தை குறித்தும் வயலில் வேலை செய்கிற பகல் நேரத்தை குறித்தும் சொல்லுகிறார். That is why here Jesus says about the night time when they lie on bed and evening when they grind and the morning when they are in the field. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லா தேசத்திலுள்ள முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா கண்டங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உரியது. அது ஒரு பகுதியினருக்கு மட்டும் உரியதல்ல. எல்லாரும் அந்த நேரத்திலே அவருடைய வருகையின் போது ஆயத்தமா இருக்கிறவர்கள் அந்தந்த இடங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். The coming of our Lord Jesus Christ is not for a particular group of people or particular place, but people from all over the world. Those who are prepared for his coming will be caught up. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should we do for that? பகல் நேரமானாலும் சாயங்கால நேரமானாலும் காலை நேரமானாலும் இரவா இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Therefore the word of God advises or exhorts us that whether it is day or evening or night or the morning we are told to be ready for his coming. எந்த நேரத்திலும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். To watch and pray at every அதிலிருந்து time. கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you one word which the Lord gave me. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to receive a spirit to pray without ceasing. ராத்திரியா இருந்தாலும் ஒரு ஜெபம், A prayer during night பகல் இருந்தாலும் ஒரு ஜெபம், and be day prayer. எல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we need to receive a spirit of prayer to pray incessantly. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஜெபங்களிலேயே உண்மை இல்லாமல் இருப்போம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நாமே யோசித்து பார்ப்போம். Beloved people of God, if you are going to remain unfaithful even in the ordinary prayers we offer, then how can we have this spirit? இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவி உடையவர்கள் தான் அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Only those who have the spirit of praying without ceasing can be caught up at the coming any time when Jesus comes. அவர்களுக்கு பகல் என்றல்ல, அவர்களுக்கு சாயங்காலம் என்றல்ல, அவர்களுக்கு இரவு என்றல்ல, எந்த வேலை என்றல்ல, அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த வேலை செய்கிற டைம்லயே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். For them the time and the job doesn't matter. Wherever they are, whether it is night or day or evening, they become or they make themselves ready to be caught up. சரீரம் அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், though they are physically engaged, அவர்கள் ஆவியிலே கர்த்தருடைய வருகையோடு அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They are found related with the coming of Jesus in their spirit. சரீரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஆவியோ கர்த்தருடைய வருகையை பற்றி சிந்திக்கிறது. Their body is at work, but their spirit thinks about the coming of Jesus. இதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். This is the same thing which has to be found in us. எப்போதுமே கர்த்தருடைய வருகை இருந்தால் என்னுடைய நிலைமை என்ன, அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். Always a question, what will happen if the coming of Jesus be right now, should all rise within us. தாவே என்னுடைய குற்றங்குறைகளை மன்னியும், Lord, forgive my sins என்னுடைய குறைவை நிறைவாக்கும், and make full my lackings. தாவே நான் கைவிடப்பட்டு போக கூடாது. Lord, I should not be left behind. தாவே நான் வெட்கப்பட்டு போக கூடாது. Lord, I should not be put to shame. எனக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும். Give me a spirit of praying without நான் எந்த வேலை ceasing. செய்து கொண்டிருந்தால் என்னுடைய ஆவி உம்மோடு இருக்கட்டும் கர்த்தாவே. Whatever be the work I do, may my spirit be with you. அருமையானவர்களே, சரீரம் தான் வேலை செய்யும், ஆனால் ஆத்துமா தேவனோடு இருக்கும். Beloved ones, the body will do the work, but the spirit will be with God. அப்படி செய்யலாம். We can do that. அப்படி செய்ய முடியும். It is possible. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அப்படி செய்ய முடியும். It is possible for a spiritual man. அப்படி இருந்தால் தான் அந்த நேரம் நமக்கு கண்ணியாக இருக்காது. If it be so, that time can never be a snare for us. எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, அது நமக்கு எந்த நேரம் என்றது பிரச்சனையே இல்லை. Anytime he appears, the time doesn't matter for us. இடைவிடாமல் ஜெபிக்க ஒரு ஆவியை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Let's ask from the Lord a spirit of praying without ceasing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, Nextly to see, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
இந்த உலகத்தினுடைய நிலைமை என்ன? What is the state of the world after the saints have been caught up? நான் வழக்கமாக சொல்லுகிற சில சத்தியங்களை மட்டும் நான் இன்றைக்கு அதையே நான் சொல்லுகிறேன். I want to tell you the truths which I frequently used to say to you. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, As Song of Songs 2:2 says, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். the saints are in the world as the lily among the thorns. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு After the rapture of the church, இந்த உலகம் வெறும் முள்ளுக்காடாக மாறும். the whole world will be a field of thorns. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Song of Solomon 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்போ இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் இப்பொழுது இருக்கிறதான அந்த நிலைமையை பாருங்கள். முள்ளுகளுக்குள் லீலி போல இருக்கிறார்கள். Therefore the state of the saints in the world, they are like lily among the இந்த thorns. முள்ளுகள் யார்? Who are these thorns? முள்ளுகள் என்பவர்கள் பேலியாளின் மக்கள், Thorns are the sons of Belial, அல்லது விசுவாசமற்றவர்கள், or those without faith, அல்லது ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள். or those who are not spiritual. அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல இந்த சபை இருக்கிறது. And the church is like as lily among the thorns. பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்துக்கொண்ட பிறகு, After that the Lord takes up her அல்லது saints. லீலி புஷ்பங்களை கர்த்தர் சேர்த்துக்கொண்ட பிறகு, After that the Lord gathers the lilies. இந்த உலகமெல்லாம் வெறும் முள்ளுக்காடாகவே இருக்கும். The whole world will be a field of thorns. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். You then can imagine how the world is. உலகத்தில் ஒரு நீதிமான்கள் கூட இருக்க மாட்டார்கள். Not one righteous upon this world. பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள். Not one saint. இந்த உலகம் முழுவதும் பொல்லாத மனுஷரின் கூட்டமாகவே மாறிவிடும். The whole world will change to be the company of wicked people. ஆகையால் தான் கண்ணிமை பொழுதிலே ஒரு பெரிய வித்தியாசம் இந்த உலகத்தில் உண்டாகும். Wherefore there will be a great difference in the world in the twinkling of an eye. இந்த நாட்களில் உலகத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் 24 மணி நேரம் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலே நாம் வெளியே இறங்கி நடக்கக்கூடாத அளவு பொல்லாத காரியங்கள் நடக்கின்றன. In these days, even when their prayers are going incessantly day and night, and there are saints in the church and the prayers and other things, we see that the night is come when we cannot go out. நைட் மட்டும் இல்ல, பகல் நேரத்தில் கூட பொல்லாத காரியங்கள் நடக்கிறது. Even in the day, the wicked things are being done. அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போன பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட அந்த முள்ளுகள் இந்த உலகத்தில் இருக்கும் பாருங்கள். If it be so now, then when the saints are being caught up, you can imagine the thorns that are going to be upon this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. லீலி புஷ்பங்களை கர்த்தர் சேர்க்க போகிறார். The Lord is going to gather up the lilies. இந்த உலகம் எல்லாம் முள்ளுக்காடாய் மாற போகிறது. The whole world is changing to be a field of thorns. அந்த நாட்கள் சகிக்க முடியாத நாட்களாக இருக்கும். And those will be the unbearable days. பொல்லாத மனிதர்கள் மறுபடியுமாய் பொல்லாத ஆவியினால் தாக்கப்படுவார்கள். Evil men once again will be attacked by evil spirits. வெளியே இறங்கி நடக்கக்கூடாத அளவுக்கு உலகம் பொல்லாததாய் மாறிவிடும். The world will become so wicked that we cannot turn out and walk. அடுத்ததாக, Nextly, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை வைத்திருப்பது போல கர்த்தர் பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். the Lord has kept his saints as the sheep among the wolves. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அல்லது ஆடுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, After that all the sheep are being caught up. இந்த உலகம் வெறும் ஓநாய் கூட்டமாகவே மாறும். You can see the whole world will be a group of wolves. லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Luke the Gospel 10:3 says like that. புறப்படுங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல, As I sent you forth as lambs among the wolves. இந்த உலகத்திலே ஓநாய்கள் காணப்படுகின்றன. There are wolves upon this earth. அவைகள் ஆடுகளை பீறி போடுகிறவைகள். Those ones which tear the lambs. மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள். Terrible or grievous wolves which spare not the flocks. அப்ப இந்த ஆட்டுக்குட்டிகளை கர்த்தர் சேர்த்துக்கொண்ட பிறகு, When the Lord gathers up these lambs, இந்த உலகமெல்லாம் வெறும் ஓநாய் கூட்டமாய் மாறும். the whole world will be full of group of wolves. அது இந்த ஓநாய் கூட்டம் என்று சொல்வது கூட பொல்லாத மனுஷர்களை காண்பிக்கிறது. Wolves speak of evil men. உலகம் பொல்லாத மனுஷர்களால் நிரம்ப போகிறது. The earth is going to be filled with evil men. அப்பொழுது மனுஷர்ல மனுஷ தன்மையே பார்க்க முடியாது. Then you can say never see human natures in human beings. அவர்கள் மிருகத்தனமாகவே They காணப்படுவார்கள். will walk beastly. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். Indira Gandhi was shot down. அடுத்த நாள் பேப்பர்ல வந்தது, And next day's paper said இந்திரா காந்தி assassinated, Indira Gandhi is assassinated. brutal killing by her own security guards அப்படினு சொல்லிட்டு கீழ போட்டுருந்தாங்க. And it was written below, brutal killing by her own security guards. brutal killing ன்னு சொன்னா மிருகத்தனமான கொலை.
A brutal killing, a beastly killing. பயங்கரமான மிருகத்தனமான கொடிதான கொலை. Cruel, a beastly kill. நீங்கள் இப்பொழுதே பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்கிற இந்த நாட்களிலே அப்படி என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த ஆடுகள் எல்லாம் கர்த்தர் சேர்த்து கொண்ட பிறகு இந்த ஓநாய் கூட்டம் தான் இங்க இருக்கும், எப்படி இருக்கும் இந்த உலகம்? If it is so in this world, when the saints are present here, how will the world be when the saints are being caught up? மிருகத்தனமாய் மாறும் இந்த உலகம் எல்லாம். And the whole world will become brutish. கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, The word of God says, மிருகத்துக்கு சமமா இருக்கிற மனுஷரை பற்றி சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Man who is like the beast of the earth. Psalm 49:20. கனம் பொறிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். அறிவுங்கிறது இது பரிசுத்தரை அறிகிற அறிவு. Here the knowledge is the understanding of the holy. கனம் பொறிந்தவனாய் இருந்தும் Man that is in honor அறிவில்லாத மனுஷன் and understandeth not. அதாவது அறிவு என்று சொல்லுகிறது தெய்வத்தை குறித்த அறிவு. That is the knowledge of God. கனம் பொறிந்தவனாய் இருந்தும் தெய்வத்தை குறித்த அறிவில்லாத மனுஷன் மிருகத்தனமாய் இருப்பான். Man that is in honor but understandeth not about God shall be like a beast. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் மனுஷர்கள் அறிவற்ற மிருகங்களாய்த்தான் இருப்பார்கள். After the coming of the Lord, man will be like a beast which has no knowledge. மிருகத்தனமான கொடூரமானவர்களாய் மாறிவிடுவார்கள். They will become brutish and harsh, cruel. இப்பொழுதே ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு குடிகாரனை கண்டாலே மனுஷர்கள் ஓடுகிறார்கள். And even now we can see human beings flee away from drunkards. அப்படி என்றால் மனுஷன் அந்த ஆவிகள் அவனுக்குள் வரும்போது முழுமையாய் அப்படி காணப்படும்போது எப்படி இருக்கும் உலகத்திலே வெளியே இறங்க முடியுமா? If it be so, man who is filled with beastly spirits can ever one come out of his house? அடுத்தது மூன்றாவதாக, Thirdly, இந்த உலகத்திலே பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். the saints are like the salt for this earth. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு Once the saints are being caught up, இந்த உலகம் ஒரு ஒப்பில்லா பண்டம் போல மாறும். this world will become a savor which has food which has lost its savor. உப்பில்லாத ஆகாரம் போல மாறிவிடும். Food which has lost its savor. உப்பில்லாத பண்டம் எப்படி இருக்கும்? How will be the food without salt? எப்படி இருக்கும்? அதை சாப்பிட முடியுமா? Can you ever eat it? அதுபோலதான் இந்த முழு உலகத்திலும் எல்லா காரியங்களும் எல்லா நடவடிக்கைகளும் எல்லா நிலவரங்களும் அப்படித்தான் மாறும். So will every activities and state of this world become. இப்பொழுது உலகத்திலே ஏதோ ஒரு சில நன்மையான காரியங்களை உலகத்திலே காணலாம். Now at least here and there you can see some good thing in the world. ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, Not only spiritual things, மாரல் காரியங்கள் கூட உலகத்திலே காணலாம். even regarding moral things you can see in the world. உலகத்திலே நல்ல காரியங்கள் கூட சொல்லி கொடுக்கறாங்க. And they are teaching good things in the world. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லி கொடுக்கறாங்க. They teach them in schools for the children. பொய் சொல்லக்கூடாது. That they should not utter lies. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீ புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கும் வரமாட்டாது பாப்பா. இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கறாங்க. Yes, they teach good things to the children while they are young. அது வாழ்க்கைக்கு ஒரு உப்பை போன்றது. It's like a salt to their life. அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்கள் வாழ்க்கைக்கு உப்பை போன்றது. These good things are like the salt to their lives. எத்தனையோ காரியங்கள் பள்ளிக்கூடத்திலே நல்ல காரியங்கள் சொல்லி கொடுக்கறாங்க. Yes, they teach many good things for them in the schools. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே ஒரு உப்பில்லாத ஒரு அனுபவமாய் மாறிவிடும். ஒரு சாதாரண ஒரு மாரல் காரியம் கூட சொல்லிக் கொடுக்க இல்லாதபடி ஆகிவிடும். When saints are the salt of this earth, after the coming of Jesus, when the saints are being caught up, the whole world will become as a food without salt in it. ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறது நிறுத்தப்படுகிறது மட்டுமல்ல, Not only that, the spirituality is stopped. உலகத்திலேயே ஒரு உப்பில்லாத அனுபவம் போல உலகம் மாறிவிடும். The whole world will change without the essence of salt in it. அதை நான் எப்படி சொல்வதென்று நமக்கு தெரியவில்லை. அந்த அனுபவம் வரும்போது தான் நமக்கு தெரியும். Only when the experience come in, we will able to tell about it. எங்கே போனாலும் எங்கே நடமாடினாலும் ஒரு வெறுப்பான சூழ்நிலைகள் தான் காணப்படும். You can only see abhorring or abominable things wherever you move in the world. ஐயோ, அந்த நாட்கள் பயங்கரமான நாட்கள். Those are the terrible days. அந்த நாட்களை நினைத்தாலே நம்முடைய இருதயம் தாங்காது. When we just think of those days, our heart cannot bear. இந்த நாட்களிலே பரிசுத்தவான்களை கர்த்தர் இந்த உலகத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறார். While in these days the Lord has kept the saints as salt of this earth. எப்படி ஒரு ஆகாரத்துக்கு உப்பு அதை சாப்பிடும்படி அது ருசியாக காணப்படுகிறதோ பிரயோஜனமா இருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்துக்கு பரிசுத்தவான்கள் இருப்பது ஒரு ருசிகரமான காரியம். As to what is the good quality or what is the use of the salt in the food, so are the saints in this world. உப்பில்லாத பதார்த்தத்தை சாப்பிட முடியாது. You cannot eat a food, an item without salt. சில ஆட்கள் ஏதோ வியாதிக்கு உப்பு இல்லாம சாப்பிடுவாங்க. ஆனாலும் அது ஒரு வியாதிதான்.
Maybe some sick people, they may eat without salt, அது ஒரு விருப்பமா இருக்காது. but that is not with desire they eat. சந்தோஷத்தோட சாப்பிட They மாட்டாங்க. will not eat with joy. வேண்டா வெறுப்பா தான் சாப்பிடுவாங்க. They will eat just for name's sake. நம்மை கர்த்தர் இந்த பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். The Lord has kept us as the salt of this இந்த earth. நாட்களில் நாம் உப்பாக இருக்க வேண்டும். We should be like the salt in these days. மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ருசி உண்டாக்குகிறதான ஒரு ஜீவியம் நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே தர வேண்டும். In these days God should grant us a life which will make taste to the life of others. அடுத்ததாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, Reading Matthew's Gospel chapter 5 verse 14. இந்த வசனத்தை படிச்சிட்டீங்க? 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? அது படிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 5 verse 13, ye are the salt of the earth. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறான். So a child of God is the salt of this earth. அவனை கர்த்தர் சேர்த்து கொண்ட பிறகு After that the Lord gathers him up. இந்த உலகத்தார் உப்பில்லாதவர்களாய் மாறுவார்கள். The worldly people will become without salt. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். Nextly, ye are the light of the world. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, Matthew 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நம்மை கர்த்தர் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். the Lord has kept us as light of this world. இந்த வெளிச்சத்தை கர்த்தர் சேர்த்து கொண்ட பிறகு Once the Lord gathers this light இந்த up, உலகம் எப்படி மாறும்? how will the world change? எப்படி மாறும்? How will the world change? அந்தகாரமாய் மாறும். It will be full of darkness. அதைத்தான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அல்லது அந்தகாரம் என்று கர்த்தர் சொல்கிறார். That is what Jesus says, a night wherein no man can work. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்தகாரம் வரப்போகிறது. A night wherein no man can work is coming up. இந்த வெளிச்சத்தை கர்த்தர் சேர்த்து கொண்ட பிறகு After that, the Lord gathers up the light. இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள்ளே போகும். The whole world will get into darkness. அதை நான் எப்படி சொல்ல வேண்டிய எனக்கு தெரியவில்லை. I don't know how to express it out. உலகத்தில் இன்றைக்கு சுவிசேஷமாகிய வெளிச்சம் இருக்கிறது. Today the light which is the gospel is there in this earth. பரிசுத்தவான்களின் ஜீவியமாகிய வெளிச்சம் இருக்கிறது. The light which is the saints' life is there in the earth. இந்த வெளிச்சத்திலே தான் இந்த உலகம் இன்றைக்கு இருக்கிறது. And the whole world is in this light. சபை இல்லாத பரிசுத்தவான்கள் இல்லாத ஒரு இடத்தை நீங்க போய் பாருங்கள். But go and see a place where there is no church or the saints. இந்த பத்ராயிருப்புன்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். I once went and visited a village called Badrayiruppu. அங்கே ஒரு சர்ச் கூட கிடையாது. There is not one church there. கர்த்தரை அறியாத ஜனங்கள் தான் அங்க இருக்கிறார்கள். People who do not know God are there. நீங்கள் பாருங்கள், அங்க போய் பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்கிறது பாருங்கள். How the place is. ஒரு இருள் போல தான் இருக்கிறது. It is as though it is dark. அங்க மின் விளக்குகள் இருந்தாலும் கூட Though lights are there, ஒரு அந்தகாரத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். still the place is darkness. அதே போல இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலும் கூட இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாமல் போனால் நீங்கள் அந்தகாரமுடையவர்கள், உங்க குடும்பமும் அந்தகாரம் தான். So is it in your life when you don't have the spiritual light, you are dark and your family is also darkness. இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் சேர்த்து கொண்ட பிறகு முழு உலகமும் அந்தகாரமாய் மாறும். Once the Lord gathers up the saints, the whole world will be in darkness. அந்த அந்தகாரத்திலே யாருமே கிரியை செய்ய முடியாது. Then no man can work in that darkness. கிரியை செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? What does that mean? கர்த்தருடைய கிரியைகளை செய்ய முடியாது. They cannot do the works of the Lord. மற்றபடி கர்த்தருடைய வருகைக்கு பிறகு கூட ஆட்கள் எல்லாமே செய்துட்டு தான் இருப்பாங்க. Even after the coming of the Lord, people will be working. ஆவிக்குரிய கிரியைகள் இருக்காது. But no spiritual works. எங்கே போனாலும் நீங்கள் ஜெபிக்கிறவங்களை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறவங்களை பார்க்க முடியாது. அந்த ஆவிக்குரிய கிரியைகளே முற்றிலுமாக ஸ்டாப்ட். Wherever you go out, you can never see people who do spiritual things, who pray and things like that. கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். But the Lord has kept us as light of this world. இந்த வெளிச்சங்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள போகிறார். The Lord is going to gather இந்த up this உலகத்தில் ஒரு light. பயங்கரமான அந்தகாரம் வரப்போகிறது. There is going to be coming a great darkness for the இந்த world. நாட்கள் நாம் எல்லாரும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். In these days may we all be cautious. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. John the Gospel 9:4, Jesus says, a night wherein no man can work cometh. பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என் கிரியை செய்ய வேண்டும். I must work the works of him that sent me while it is day. 9ஆம் அதிகாரம், பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய வேண்டும். In these days we ought to do the work we ought to. துரிதமாய் செய்ய வேண்டும். Do it fastly. சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டும். Do it and finish rapidly. நாம் மெதுவாக செய்யக்கூடாது. We should never do it slowly. ஒரு சாட்சியை படித்தேன். I read a testimony. ஒரு விவசாயி குடும்பம், ஒரு தகப்பனும் தாயும் அவனுடைய பிள்ளையும். A farmer's family, father, mother and their children. ஒரே மகன். Just one son. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாரலாம். They went from one village to another. வேலை நிமித்தமாக. For the sake of their job. அங்க போனால் அவர்களுக்கு ஒரு வீடு வாடகை கிடைத்தது ஒரு வயல்வெளியிலே. There they received a house for rent in the field.
தகப்பன் ஒவ்வொரு நாளும் வெளியே வேலைக்கு போய் வருவார். And every day the father will go out for his work and come. தாயும் மகனும் வீட்டில் இருப்பார்கள். Mother and the son would be at home. தகப்பன் வரும் வரைக்கும் இவர்கள் தனிமையாக தான் இருப்பார்கள். They would only remain alone as long as the father. தகப்பன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலையை துரிதமாய் முடித்துவிட்டு சீக்கிரம் வந்து விடுவார். Father would soon wind up his work and come up. ஒரு நாள் தகப்பன் என்ன செய்து விட்டார், வர்ற வழியிலே தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ட பேசி 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 நேரமாகி விட்டது. One day father he was talking to his friend on the way and just time passed by. ராத்திரி 10 மணி வரைக்கும் இவர்கள் காத்திருக்கிறார்கள், வரவில்லை. And those at home waited till 10 o'clock in the night. He didn't ராத்திரி turn up. 10 மணிக்கு அப்பா வருகிற சத்தம் கேட்டது. And they heard the voice of their father at 10 o'clock. அந்த பையன் ஓடி போனான். The son ran towards அப்பான்னு சொல்லி crying father. அவன் வழியில இருந்த அந்த கிணற்றுக்குள்ள விழுந்து விட்டான். And he fell in the way on the way. கடைசில சத்தம் போட்டு எல்லாருமா சேர்ந்து அங்க பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்தார்கள். He fell in the well on the way, and finally the people in the neighbors they shouted and called and lifted him up. அவனுக்கு பேச முடியவில்லை. But he could not talk. கடைசில ஒரு வார்த்தை கேட்டான், அப்பா நீங்கள் ஏன் இன்றைக்கு சீக்கிரமாய் வரவில்லை என்று கேட்டான். Finally- கேட்டு அப்படியே மரித்து போனான். Finally he asked one word, Father, why didn't you come fastly today? And he died. அருமையானவர்களே, நாம் சீக்கிரமாய் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்காவிட்டால் நம் மூலமாக உயிர் சேதம் மட்டுமல்ல ஆத்மா சேதம் கூட உண்டாகும். Beloved ones, if we don't finish the work that we ought to very fastly, not only loss of life, even loss of souls ராக்காலம் வரப்போகிறது. Because the night time wherein no man பகல் can work காலம் இருக்கும் மட்டும் நான் என்னுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். and I must do my work until it is day. அதிலே நீங்கள் அசதியாக இருக்க கூடாது. Let's not be slack in it. துரிதமாக செய்து முடியுங்கள். Do it fastly. கர்த்தருக்காக துரிதமாக இருங்கள். And be fast for the Lord. உற்சாகமாக இருங்கள். Be enthusiastic for the Lord. அசதியாக இராதீர்கள். Let's not be slack. சமயத்துக்கு அந்த காரியத்தை செய்யுங்கள். Do things in time. தேவ சமூகத்துக்கு போங்கள். Come to the presence of God in time. ஆராதனைக்கு சமயத்துக்கு வாருங்கள். Come to the service in time. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சமயத்துக்கு செய்து முடியுங்கள். Do the works you ought to in time. கர்த்தருக்காக செய்ய வேண்டிய கிரியைகளை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை தாமதம் பண்ணாதீர்கள். And never delay in the things you have to do for the Lord, even in the offerings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் தாமதமானால் நாம் முடிக்க முடியாது. If we delay in our spiritual life, we cannot finish. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. For a night wherein no man can work cometh. இந்த நாட்களிலே நாம் துரிதமாக ஜீவிக்க வேண்டும். Therefore we have to live a fast life. அசதிகள் மாற வேண்டும். All slothfulness be removed. அஜாக்கிரதைகள் மாற வேண்டும். All carelessness be removed. எத்தனையோ குடும்பங்களுக்கு அசதிகள் காணப்படுகின்றன. Slothfulness is found in many families. இந்த உலகத்துக்கு நம்மை கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். The Lord has kept us as light for this ஒருவரும் world. கிரியை செய்யக்கூடாத அந்தகாரம் வரப்போகிறது. A night wherein no man can work cometh. இனி அடுத்ததாக Nextly, உயிர்த்தெழுதலை பற்றிய சில வசனங்களை உங்களுக்கு தருகிறேன். certain verses regarding resurrection. முதலாவது உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை பற்றி வசனம். First of all, resurrection is there. அது இயேசுவே சொல்லுகிறார். Jesus himself says about it. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and the life. உலகத்தில் முக்கியமான பெரிய மதங்கள் 11 மதங்கள் இருக்கின்றன. There are 11 great religions of this world. எந்த மதமும் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்வதில்லை. கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. Except Christianity, not one of the religions says about resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது முதலாவது உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்து சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். Firstly, proving that there is resurrection, Jesus says, I am the resurrection and life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He that believeth in me, though he were dead, yet shall he live. நான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மரிக்காமலும் இருப்பான். And whosoever liveth and believeth in me shall never die. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை சொல்லுகிறார். Therefore he says resurrection is there. யோவான் 11ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை படிப்போம். John the Gospel 11:25 and 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He that believeth in me, though he were dead, yet shall he live. அப்புறம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதிலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். Here Jesus says, I am the resurrection and the இது life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி. Here Jesus Christ himself is a witness for resurrection. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்தார். Raising from the dead, he proved that there is resurrection. யூதர்களிலே 2 கூட்டத்தினர் இருந்தார்கள். There were 2 groups in the Jews. ஒன்று
பரிசேயர்கள், இன்னொன்று சதுசேயர்கள். One Pharisees, other Sadducees. உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசித்தார்கள் பரிசேயர்கள். The Pharisees believed there is resurrection. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள் சதுசேயர்கள். And Sadducees emphasized that there is no resurrection. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்த சதுசேயர் வெட்கப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு தானே உயிரோடு எழும்பினார். Lord Jesus Christ himself rose back to life again to put to shame the Sadducees who did not believe in resurrection. அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். And Jesus says, I am the resurrection and the life. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியினால், Because Jesus Christ rose again from dead, உயிர்த்தெழுதல் உண்டு என்பது உண்மை. there is resurrection, this is the truth. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிராவிட்டால், If Jesus Christ had not been raised from the dead, மரித்தோர்கள் கெட்டிருப்பார்கள். the dead would have been perished. ஆனால் இப்பொழுது மரித்தோர்கள் எழும்புவார்கள். But now the dead would raise up. அவரே எழும்பிவிட்டார். Because he himself rose அது up. உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறது. It proves resurrection. இரண்டாவது, உயிர்த்தெழுதல் என்பது பிதாவின் சித்தம். Secondly, resurrection is the will of the Father. ஒருவனை மரித்தோரிலிருந்து எழுப்புவது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. It is the will of the Father to raise one from the dead. யோவான் 6 அதிகாரம் 40 வசனத்தை படிக்கும்போது, Reading John the Gospel, chapter 6, verse 40. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. John 6:40 says, it is the will of him that sent me to raise him up at the last day. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. And this is the will of him that sent me, and everyone who believeth on him may have everlasting life, and I will raise him up at the last day. யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. It is the will of the him that sent me, that I will raise him up at the last day. அப்ப உயிர்த்தெழுதல் என்பது, Therefore resurrection, அது பிதாவினுடைய சித்தமான ஒரு காரியம். it is the will of the Father. நம்ம எழுப்புவது பிதாவுடைய சித்தம். It is the will of the Father to raise us up to life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால தான் இந்த நாட்களிலே பிதாவினுடைய சித்தத்தை குறித்து படிக்கிறோம். Therefore we learn about the will of the Father these days. ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புவது பிதாவினுடைய சித்தம். It is the will of the Father to raise a man to life. நான் அவனை எழுப்புவது பிதாவுக்கு சித்தமாக இருக்கிறது. And it is the will of my Father that I will raise him up. அப்ப பிதாவினுடைய சித்தத்தை பற்றி இந்த நாட்களில் படிக்கிறோம். Therefore in these days we read about the will of the Father. சபைக்கு நீங்கள் வருவது போதாது, பிதாவினுடைய சித்தத்தை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும். Not just coming to the church, you have to learn about the will of the Father. அவருடைய சித்தத்தின் பல பாகங்களை, பல கோணங்களை நீங்கள் படிக்க வேண்டும். You have to learn about his will in various angles. முதலாவது ஞானஸ்நானம் எடுப்பது அவருடைய சித்தம். Firstly, taking water baptism is his will. இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா தேவனுடைய நீதியையும் நிறைவேற்றுவது கர்த்தருக்கு ஏற்றதா அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று அர்த்தம். Suffer it to be so now, and it fulfilleth the righteousness. அப்படி என்றால் அந்த ஞானஸ்நானத்தில் அது தொடங்குகிறது. Therefore then it begins at water baptism. அதன் பிறகு தேவ சித்தம் என்றால் என்ன, என்னை பற்றி தேவ சித்தம் எது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு கேட்டு அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். Then you have to ask and understand and just keep fulfilling the will of God. கடைசியாக தேவ சித்தம் என்பது நம்மை உயிரோடு எழுப்புவது. And finally the will of the Father is raising us to life. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. And it is the will of him that sent me, that I will raise him up at the last day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of him that sent me. உன்னையும் என்னையும் மரித்தோரிலிருந்து எழுப்ப பிதா சித்தமாக இருக்கிறார். Yes, the Father has his will in order to raise you and me up. அந்த சித்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்படைப்போமாக. May we surrender ourselves to this will every day. அதனால தான் நம்முடைய ஜீவியத்திலே மாறுபாடாக எதுவும் முரண்பாடாக எதுவும் வரக்கூடாது. That is why we should not have anything in our life which is contrary to the will of God. தேவ சித்தமில்லாத ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆண்டவரே பயப்பட வேண்டும். கர்த்தாவே, உமது சித்தமில்லாத ஏதாவது நம்முடைய ஜீவிதத்திலே என்னுடைய ஜீவிதத்திலே வருகிறதா, நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். And we have to fear and examine and humble ourselves and surrender, saying if anything contrary to the will of God is coming in our lives. அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய ஜீவிதத்திலே ஏதாவது கர்த்தருக்கு சித்தமில்லாதது இருந்து அதை எப்படியாக
போட்டாலும் எடுத்து போடுவார். Then the Lord will somehow the other way dispel that which is not according to his will. 10 நாள் படுக்கையில போட்டாலும் 1 மாதம் படுக்கையில போட்டாலும் எடுத்து போடுவார். அதை At least keeping us in bed for 1 month or 10 days, he will take it away. அவருக்கு பிரியமில்லாத காரியம், அவருடைய சித்தமில்லாத காரியம், அவருடைய சித்தத்துக்கு மாறான காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் இப்படி நாம் சொன்னால், ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, என்னை நீர் கடைசி நாளில் எழுப்ப வேண்டும், அதற்காக தான் நான் ஜீவிக்கிறேன், உமக்கு சித்தமானது போதும் என்று சொல்லும்போது கர்த்தரே நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன அவருடைய சித்தத்துக்கு மாறானது இருக்கிறதோ அதை முற்றிலுமாக எடுத்து கடைசி நாளில் நம்ம எழுப்புவார். When we surrender ourselves saying, Lord, whatever is your will, that is enough for me, then the Lord will somehow sanctify us and raise us up at the last day. அதுதான் இந்த ஜீவியம். That is his life. பெந்தேகோஸ்து சபைக்கு வந்த பிறகு அதை நாம் படிக்க வேண்டும். We have to learn this after coming to this Pentecostal assembly. எவ்வளவோ நம்முடைய விருப்பங்கள் இருக்கும். We may have a lot of our wishes. ஆனால் இதை அறிந்த பிறகு வேண்டாம், கர்த்தாவே என்னுடைய விருப்பம் வேண்டாம். But after knowing this, let's say, Lord, I don't want my will. சபைக்கு வந்தால் போதாது, தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதை பற்றி நன்றாக படிக்க வேண்டும். Therefore, not just coming to the church, we have to learn well as to what is the will of God. அடுத்தது உயிர்த்தெழுதல் என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அதை நாம் இந்த நாட்களில் ராபோஜனம் பண்ணுகிறோம். Nextly, we today partake of the Lord's table in order to reveal that there is resurrection. யோவான் 11:54. John the Gospel chapter 11 verse 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். And he who drinks of my blood and eats of my flesh, he has life in him, and I will raise him up at the last day. யோவான் 11. John the Gospel chapter 6 verse 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எழுப்புவேன்னா கர்த்தருடைய ரகசிய வருகையில பங்கு பெறச் செய்வேன். I will raise him up means he will partake of the secret coming of Jesus. இது ராபோஜனம் பண்ணுதலை காண்பிக்கிறது. This shows the partaking of Lord's table. இதிலே நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ராபோஜனம் தவறவே கூடாது. We should never miss communion service after taking water baptism. ஒரு தம்பி இங்க தான் ஞானஸ்நானம் எடுத்தார், ஆனா இதுவரைக்கும் ராபோஜனம் எடுக்கவே இல்லை. One brother took water baptism here but never partook of the communion service. அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? And what is the use of telling that he is saved and water baptized? இங்க தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. He was given water baptism here. ஆனா இதுவரைக்கும் அவர் ராபோஜனமே எடுக்கல. But till now he didn't turn up for the Lord's table. இந்த ராபோஜனத்துக்கு absconded. And absconded even in this time. ஆளை காணவே இல்லை. He is missing. ராபோஜனம் வந்தா டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிறாங்க. அப்படினா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? Then what is the use of this? ராபோஜனம் பண்ணுகிறவனை தான் கர்த்தர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். He that eateth my flesh and drinketh my blood has eternal life, and I will raise him up at the last day. ஆகையால் ராபோஜனம் பண்ணுதல் என்பது உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். Therefore partaking of the Lord's table is something related with resurrection. கண்டிப்பாக அது உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட காரியம். Surely it's something related to resurrection. அவனை நான் எழுப்புவேன். I will raise him up. எவனை எழுப்புவேன்? Whom? மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். Whoso eateth my flesh and drinketh my blood. ஆகையால் அதுக்காக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Therefore we have to wait for that. அதற்காக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். We have to keep waiting for that. ஒரு பிராமின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. A Brahmin family got saved. ஒரு வயசான அம்மா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பாலக்காடு பிராமின்ஸ். They were Palakkad Brahmins. An old mother took water baptism, புருஷன் ஞானஸ்நானம் எடுக்கல. while the husband did not take water baptism. அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது. ராபோஜனம் எடுத்து கொஞ்சம் ரொட்டி, இவ்வளோண்டு துண்டு ரொட்டி அப்படியே அந்த முந்தானியில் முடிச்சு போட்டு கொண்டு போய் அவங்க புருஷனுக்கு கொடுத்துருச்சு. And she took the little piece of that bread she got and gave it to her husband. கொடுத்த உடனே அவர் வியாதி படுக்கையில் இருந்தவர் எழும்பிட்டார். The moment it was given, he who was in sick bed rose up. எனக்கு தெரியாது நடந்த காரியம். I did not know what happened. இது அவர் வியாதி படுக்கையிலிருந்து எழும்பின உடனே இந்த விஷயத்தை ஃபெய்த்மல சொல்றதுக்காக அவங்க வந்தாங்க. When he rose up from the sick bed, this mother came to tell me, ஐயா அந்த ராபோஜனத்துல கொஞ்சம் கொண்டு போய் அவர் கொடுத்தேன், அவர் எழும்பிட்டார் வியாதி. நான் தான் குற்றவாளி, ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தர் அந்த அம்மா ஒன்றும் செய்ய மாட்டார், என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், ஐயோ அப்படி இல்லை, ராபோஜனத்தினுடைய ஒழுங்கு இப்படி தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் புசிக்கணும், அதை எடுக்கிறவங்க கொண்டு போய் அதில் கொஞ்சம் துண்டு கொண்டு போய் யாருக்கு கொடுக்கக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது, அந்த நீங்கள் வாங்குகிற ரொட்டியை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். சில ஞானஸ்நானத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லி கொடுத்தேன். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு, ஐயா நான் ஏதாவது மன்னிப்பு கேட்கணுமா, ஏதாவது நான் அதுக்காக பரிகாரம் செய்யணுமா, ஏதாவது அது கேட்குது தெரியாமல். இந்து பிராமின்ஸ்
அந்த ராபோஜனம் பண்ணுறதுல அவங்க அவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க. She had so much of belief in the Lord's table. கொஞ்ச நாளைக்கு பிறகு அது இறந்து போச்சு அந்த After அம்மா. some days she died. அது நல்ல மரணம். A good death she had. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மரணத்துக்கு நான் போயிருந்தேன். I went to her death. நான் அந்த மரணத்துக்கு சொன்னேன் இந்த விஷயத்தை. And even I told this thing for in that time. இப்போ அவங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவங்க நம்முடைய விசுவாசத்துல இருக்காங்க. Now all their family are saved and are in our faith. நல்ல விசுவாசிகளா இருக்காங்க. Good believers they are. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன், அந்த ராபோஜனம்னா அவங்க அவ்வளவு கனப்படுத்தி தங்களை ஒப்பு கொடுத்து அதன் அறிந்த பிறகு அதுக்கு உண்மையாக ஜீவித்தார்கள். So after knowing about the Lord's table they honored it and lived faithful up to that truth. நான் உங்களுக்கு சொல்றேன், ராபோஜனத்தை மட்டும் நீங்க சுத்திகரிப்போட தாழ்மையோட எடுத்து பாருங்க, உங்க வீடுகள்ல உங்க ஜீவியத்தில் இருக்கிறதான சில பிரச்சனைகள் மாறும். I tell you, partake in the Lord's table with good sanctification and certain problems in your families will be dispelled. அதுதான் பரிகாரம், வேற பரிகாரம் கிடையாது. That is the only solution. உங்களுடைய வியாதியா இருக்கட்டும், be it sickness, சரீரத்துல வியாதியா இருக்கிறவங்க கூட ராபோஜனம் பண்ணும்போது நமக்கு வேற மருந்து இல்லையே, மாத்திரை இல்லையே, இதுதானே மருந்து, இயேசுவின் ரத்தம் தானே, அது குடித்தா நமக்கு சுகம் கிடைக்கிறது. people who are sick, when they eat a drink of this blood they are healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதே போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து சில பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இப்படி தீர்மானம் பண்ணணும், கர்த்தாவே எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, இந்த ராபோஜனத்தோட எனக்கு இந்த பிரச்சனைகள் மாற வேண்டும். கண்டிப்பாக இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த கர்த்தர் என்ன சொன்னார், இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? ஆசீர்வாதத்தின் பாத்திரம், சாபத்தின் பாத்திரம் அல்ல. Jesus said this is the cup of blessing and not the cup of curse. அதனை நாம் குடித்த உடனே when we drink of it, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சொந்த ஜீவியத்திலோ குடும்பத்திலோ இருக்கிறதான பிரச்சனைகள் இருந்து கூட பெரிய ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதான் நமக்கு ரகசியம். we are delivered from the personal problems and family problems. அது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. that becomes an eternal life for us. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். and I will raise him up at the last day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்தார். therefore then Jesus proved that there is resurrection. உயிர்த்தெழுதல் என்பது பிதாவின் சித்தம். and it is the will of the Father. ராபோஜனம் பண்ணுதல் உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட காரியம். Lord's table is related to this resurrection. ராபோஜனத்தில் உண்மை இல்லாவிட்டால் உயிர்த்தெழும்ப முடியாது. if you are not faithful in the Lord's table we cannot be raised up. அடுத்தது உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விதை முளைத்தலாகும். nextly resurrection is a sowing of seed. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. O fool, unless you sow the seed it cannot be raised up. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விதை முளைப்பது போல. so resurrection means is as though a seed is being sprouting. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று ஒருவன் கேட்டால், if one asks how is the dead resurrected, அவனை பார்த்து என்ன சொல்லணும்? புத்தியினனே. looking at him it has to be said, O அப்படி fool. என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய வெளிப்படுத்தல் இல்லாதவர்கள் புத்தியினர்கள். therefore people who don't have the revelation regarding resurrection are fools. நாம் உண்மையாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய வெளிப்படுத்தல் இல்லாவிட்டால் நாம் foolish people. truly we are fools if we don't have the revelation of raising up at the last day. நமக்கு அந்த அறிவு இல்லாவிட்டால் நமக்கு என்ன ஞானம் இருக்கிறது? if we don't have that knowledge what else wisdom do we have? அவனிடத்தில் சொல்ல வேண்டுமாம், ஒரு விதை செத்தால் ஒழிய முளைக்க மாட்டாதே. except a seed be dead it cannot bring forth fruit or it cannot come எப்படி வர out. முடியும்? மரித்தோர் எப்படி வர முடியும் என்று கேட்கிறான் அவன். and he is asking how can the dead come up? அது ஒரு விதை முளைத்தல் போல. it is like the sprouting of a seed. நாம் ஒரு சரீரத்தை புதைக்கிறதில்லை, அதை நாம் விதைக்கிறோம். we don't bury body but we sow it. ஒரு பரிசுத்தவானை அடக்கம் பண்ணுவது புதைத்தல் அல்ல, விதைத்தல் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. burying a saint, the word of God calls it as sowing of a saint. அது புதைத்தல் அல்ல, it's not a burial, அது விதைத்தல். it's sowing. அதை நாம் ஒரு நல்ல விதையை எடுத்து நிலத்தில் விதைக்கிறது போல. a good seed sown in a good ground. நீங்க ஒரு விதை எடுத்து அப்படி போடுங்கள், 2-3 நாள் அது பிறகு அது முளைத்து வந்துவிடும். you see and after 2-3 days it will come out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. நாம் ஜீவனோடு இருக்கும்போது ஒரு நல்ல விதையாக இருக்க வேண்டும். so is it we have to be a good seed when we are alive. அப்படி என்றால் நாம் அடக்கம் பண்ணப்பட்டால் அது நமக்கு ஒரு விதைத்தலாகும். then when we are buried it's like the sowing of a seed. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஒரு விதை முளைத்தலை போல் இருக்கிறது. the resurrection of the dead is like a sprouting of a seed. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. let us close our eyes and remain silent. கர்த்தர் நமக்கு சீக்கிரம் வர போகிறார். the Lord is going to come soon. இன்றைக்கு சொல்லப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஞாபகப்படுத்துங்கள். and let us remind ourselves of the things said today. அவர் வருகிற நேரம் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருப்போம். and the time of his coming let us be ready whenever it is. அது இரவு காலமா இருந்தாலும், be it night அது சாயங்காலமா இருந்தாலும், or evening,
அது வயலில் வேலை செய்கிற நேரமா or இருந்தாலும் the time one works in the field, உலகத்தின் எந்த பகுதியா இருந்தாலும் or whatever the part of the world we are in, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம். let's get ready for the coming of the Lord. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஆவியை கேட்போமா. Let's have an incessant prayer life. ஆமென். நம்மை கர்த்தர் ஒரு லீலி புஷ்பத்தை முள்ளுகளுக்குள் வைத்திருப்பது போல இப்பொழுது வைத்திருக்கிறார். And now God has kept us as the lily among the thorns. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகம் முள்ளுக்காடாய் மாறும். Once saints caught up, the world will become a field of thorns. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் வைப்பது போல வைத்திருக்கிறார். And God has kept us as lambs among the wolves. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகமெல்லாம் ஒரு ஓநாய் கூட்டமாய் மாறும். Once lambs are caught up, the whole world will be full of wolves. மிருகத்தனமான மனிதர்களாய் மாறுவார்கள். Brutish people they will become. நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். We are the salt of this earth. இந்த உப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு Once the salt has been taken இந்த away, உலகம் உப்பில்லாத ஆகாரமாய் மாறும். the whole world will turn to be a food without நாம் இந்த salt. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். We are the light of this world. வெளிச்சம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தகாரமாய் மாறும். Once light is caught up, the world will be in darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். The Lord is going to raise up us at the last day. ஒப்பு கொடுங்கள். Surrender. கர்த்தர் ஒரு அபிஷேகம் தருவார். The Lord will give you an anointing.